ஆயிரம் ஆசைகளா ஆடிடும் ஓடமாயம் வாழ்க்கை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளா ஆடிடும் ஓடமாயம் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உன் கரம் தாங்கி எம்மை கரை சேர்க்கும் பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருவோ ஒளி இருக்க பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருவோ ஒளி இருக்க நாளும் எம்மை காத்திடும் முந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம் அருவியாய் வழியும் உன் அருளில் அணைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஓராஸ் யாழ் ஆண்மலை பாற்றிக்காக ரெய்மண்ட் பெர்னாண்டஸ் எட்மண்ட் பெர்னாண்டஸ் ஆன்மாக்கள் இலைப்பாற்றிக்காக இந்திராணி ஆண்மலை பாற்றிக்காக அருட்தந்தை ஆல்பர்ட் நசுவா ஆண்மலை பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நாளும் உரை பரிதனிலும் வெண்மையாவே இறைவா உமது இரக்க பெருக்கிற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பி ஆண்டவரே நான் தூய்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும்
தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே, உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்வோமாக. நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிமை மனப்பான்மையையும் எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மலை மேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிருந்து வாசகம். அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும்.
ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளை தேழும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவரிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள். இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்க்காக ஆவலுடன் என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேற்றி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவரிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர்கள் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 19ஆவது ஞாயிறு வழிபாட்டை சிறப்பாக இறை பிரசன்னத்தில் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் குடும்பங்களில் ஒன்றாக குழுமியிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையில் 3 கதாபாத்திரங்கள் தங்களது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய வல்ல செயல்களையும் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் மற்றும் அவரின் ஆசீர்வாதத்தையும் நிரம்ப அனுபவித்தவர்கள் விரக்தியின் உச்சியில் புலம்பலின் நிலையில் இருப்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். அந்த விரக்தியினுடைய நிலையில் இருந்த அந்த 3 கதாபாத்திரங்கள் இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற எலியா இறைவாக்கினர். இந்த ஓரேப் மலையில் அவர் தஞ்சம் அடைவதற்கு முன்பாக அவர் பாகால் தெய்வத்தை வழிபட்ட ஏறக்குறைய 400 குருக்களை அழித்து யாவே இறைவன் ஒருவரை உண்மை இறைவன் என்று நிலைநாட்டினார். மிகப்பெரிய ஒரு வெற்றி. மக்கள் யாவே தான் உண்மை இறைவன் என்று நிரூபித்த இறைவாக்கினர் எலியாவை பாராட்டினார்கள், கொண்டாடினார்கள். ஆனால் ஆண்டவருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் மூலமாக கிடைத்த அந்த வெற்றியையும் அனுபவித்த எலியா இறைவாக்கினர் மிக விரைவிலேயே
பயந்து நடுங்கி, எசபேல் தன்னை கொல்ல முயற்சிக்கிறார், தன்னை தேடிக்கொண்டிருக்கிறாள் என்று அறிந்து ஓட்டம் பிடித்து தப்பித்து கொள்ள, ஆண்டவரே நீரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இறைவனிடம் தஞ்சம் அடைகின்றார். விரக்தியின் உச்சியில் நீரே என்னை கொன்றுவிடும் என்று சொல்லுகின்றார். அப்போ தான் ஆண்டவர் உனக்கு இன்னும் பல செயல்களை செய்ய வேண்டியிருக்கின்றது, இன்னும் நீ நற்செய்தியினை அறிவிக்க வேண்டும், இன்னும் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேற்றுகின்றார், உற்சாகப்படுத்துகின்றார். தன்னுடைய பிரசன்னத்தை அங்கு அந்த இறைவாக்கினருக்கு மெல்லிய தென்றல் காற்றில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். இன்றைய 2வது வாசகத்தில் இன்னொரு கதாபாத்திரத்தை பார்க்கிறோம். புறவினத்தாரின் அப்போஸ்தலர் என்று நாம் சொல்லும் பவுல். அவர் தன்னுடைய இந்த நற்செய்தி அறிவிப்பு பயணத்தில் பலரையும் மனமாற்றுகின்றார். பலரும் புனித பவுலினுடைய நற்செய்தியினையும் அவரது வாழ்வையும் கண்டு மனம் மாறுகின்றார்கள். ஆனால் அவரே என்ன புலம்புகின்றார் என்றால், என்னுடைய உள்ளத்தில் பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. காரணம், என்னுடைய சொந்த மக்கள் ஆண்டவருடைய நற்செய்தியினை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை, என்னை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். ஆண்டவர் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்தார். இந்த புறவினத்தார் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் மீட்பையும் பெற்றுக்கொள்ளும் நிலையை பெற்றுக்கொண்ட போதும் இவர்கள் இந்த மீட்பை ஏற்றுக்கொள்ள, என்னோடு இருக்கக்கூடிய எனது சொந்த மக்கள் இந்த வார்த்தையை அவர்கள் புறக்கணித்தது வேதனையோடும் மன துயரத்தோடும் தனது அந்த செயலை புனித பவுல் பதிய வைக்கின்றார். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலிருந்து நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு மிகப்பெரிய புதுமையை செய்கிறார். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு கொடுக்கிறாரு. இந்த புதுமையை பார்த்தவர்கள், இந்த புதுமையை அனுபவித்த மக்கள், அந்த புதுமைக்கு பிறகு யோவான் நற்செய்தியில் நம்ம பார்க்கிறோம், அவரை பிடித்து கொண்டு போய் அரசராக்க அவர்கள் முற்பட்டார்கள். காரணம், எந்த ஒரு அற்புதமும் அதிகாரமும் அதிசயத்தையும் செய்யும் இவர் நமக்கு அரசராக வந்தால் நமக்கு பசிக்கு இடமிராது, உணவுக்கு பஞ்சம் இருக்காது, நம்ம உழைக்க தேவையில்லை என்ற ஒரு நிலையில் அவர்கள் எண்ணம் கொண்டபோது ஆண்டவர் இயேசு தனிமையை விரும்புகின்றார். தனிமையாக மலை உச்சிக்கு செல்லுகின்றார். தனது சீடர்களை கட்டாயப்படுத்தி அவர்களை அனுப்பி வைக்கின்றார் மறுகரைக்கு. இந்த நிகழ்வானது 3 நற்செய்தியாளர்களும் ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள் தங்களது நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார்கள். இயேசுமோ முதல் முறையாக மத்தேயுனுடைய நற்செய்தியின் அடிப்படையில் தன்னுடைய சீடர்களை விட்டு சிறிது பிரிந்து இருக்கும் ஒரு நிலை முதல் நிகழ்வாக குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு மலை மீது அமர்ந்து தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கின்றார். ஆண்டவர் இயேசு இப்பொழுது மலை உச்சிக்கு ஏறி செல்லுகின்றார், இறைவனிடம் வேண்டுவதற்காக, தனிமையில் இருப்பதற்காக. இந்த மக்கள் அரசராக்க பலரும் அவரிடம் வந்தபோதும் அவர் இந்த உலக மக்களின் எண்ணங்களிலிருந்து வேறுபட்டு தனிமையை நாடி சென்று தந்தையோடு நேரத்தை செலவழிக்க முற்படுகின்றார். அதிகாலையில் ஆண்டவனுடைய விருப்பத்தையும் ஆண்டவனுடைய பிரசன்னத்திலும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினுடைய அந்த நிலையையும் உணர்ந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு ஜெபித்து அதன்படி தன்னுடைய பணியினை செய்ய முற்படுகின்றார்.
விவிலியத்தில் பல உதாரணங்கள், பல கதாபாத்திரங்கள் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். 1 யோபு 4:5 பார்க்கிறோம். யோபு 1:4-5 அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாளில் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு தன்னுடைய சகோதரிகள் அவர்களை வீட்டிற்கு வரவழைத்து விருந்து உபசரித்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி, அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் செய்த பாவங்குறைகள் அனைத்தையும் ஆண்டவர் தூய்மைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு இந்த தவற்றினால் அவர்களுக்கு எவ்விதமான கேடும் வரக்கூடாது என்பதற்காக அவர் காலையில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு எரிபலி கொடுத்து ஜெபித்தார் என்று நம்ம வாசிக்கின்றோம். அதே போன்று திருப்பாடல் 63:1 பார்க்கிறோம். தாவீது ஆண்டவரை பார்த்து பாடிய வார்த்தைகள்: கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்டு கிடக்கும் தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக இயங்குகிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒருவர்தான் நமது முதன்மையான இடத்தை வகிக்கக்கூடியவர், அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும். God is our first priority in our life. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நமது செயலை ஆரம்பிப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்து ஜெபித்து ஆண்டவரினுடைய விருப்பம் என்ன, இந்த நாளில் ஆண்டவர் எனக்காக கொடுத்த இந்த நாளிலே நான் எப்படி செயலாற்றப் போகிறேன், எனக்கு இருக்கக்கூடிய வேலைகள் இத்தனை வேலையும் ஆண்டவருக்காக எப்படி பலருக்கும் பயனுள்ள விதத்திலே நான் கொடுக்கப் போகிறேன் என்பதை ஜெபத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள இயேசு ஒரு உதாரணமாக இருக்கின்றார். மலையில் தனிமையில் ஆண்டவரோடு ஜெபிக்கின்றார். இவ்வாறு ஜெபித்த ஆண்டவர் இரவு அந்த 4ஆம் காவல் வேளையிலே ஆண்டவர் இயேசு தனது சீடர்கள் அங்கே கடலிலே பெரும் காற்றினால் அலகழிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். முன்பு நிகழ்ந்த நிகழ்விலே ஆண்டவர் இயேசு அந்த பெருங்காற்று அடித்த போது சீடர்களோடு இருந்தார், உறங்கிக் கொண்டிருந்தார், அமைதியாக அங்கு அவர்கள் அச்சமுற்ற போது இருந்தார். ஆனால் இப்பொழுது தனிமையில் சீடர்கள், பெருங்காற்று, அங்கே அச்சத்தினால் அவர்கள் என்ன செய்வது என்று இருக்கும் வேளையில் இயேசு தனது சீடர்களை தேடி கடல் மீது நடந்து செல்லுகின்றார். கடவுள் ஒருவர்தான் தண்ணீர் மீது நடக்க முடியும். ஆண்டவர் ஒருவரே தண்ணீர் மீது நடக்கும் ஆற்றலை பெற்றிருக்கின்றார் என்பதை விவிலியத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு இங்கு கடல் மீது நடக்கின்றார். விடுதலை பயணத்தில் பார்க்கிறோம், இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்தபோது கட்டாந்தரையாக அவர்களுக்கு பாதை உருவாக்கப்பட்டது. அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடந்து சென்றார்கள் ஆண்டவரின் வல்லமையினால். இயேசு இங்கே தண்ணீரின் மீது நடக்கின்றார். இவ்வாறு தண்ணீரின் மீது நடப்பதை கண்ட பேதுரு, ஆண்டவரே, அது நீர்தாம் என்றால் நானும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிடும் என்று கூறுகின்றார். ஆண்டவர் கடல் மீது நடப்பதை பார்த்த சீடர்கள் ஐயோ பேய் என்று அலறினார்கள், அச்சம் கொண்டார்கள். அதுவே நான் தான், துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே,
இன்றும் பல சமயங்களிலே வாழ்க்கை என்னும் கடலிலே நாம் அச்சம் கொள்ளுகின்ற வேளையிலே நான் தான் துணிவோடு இருங்கள், உங்களோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி நமது ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாக நம்மை தேற்றுகின்றார். அருட்சாதனங்களின் வழியாக தனது பிரசன்னத்தை நம்மோடு கொடுத்து உங்களோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அமைதியாயிரு என்று சொல்லுகின்றார். இந்த அமைதியாய் இருப்பதற்கு, அமைதியான மனநிலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இறைவனின் பாதத்தில் அமர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்களும் பல்வேறு விதமான சிந்தனைகளையும் மனதில் நிறுத்தி கொண்டு இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு இருப்பதை விட இறைவனிடம் அமைதியாக ஒப்பு கொடுக்கின்ற போது இறைவன் நம்மை தட்டி கொடுத்து தேற்றுகின்றார், தெளிவை கொடுக்கின்றார், நமக்கு தெளிவான பாதையை காண்பித்து தைரியத்தை கொடுக்கின்றார். பல சமயங்களில் நம்ம சொல்லி கேட்டிருக்கிறோம், என்ன பண்ணுறதுனே தெரில, வேலை போயிடுச்சு, என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கின்னு தெரில, வாழ்க்கையை முடிச்சிக்கலாமா அப்படின்லாம் இருந்த சமயத்தில் நான் இந்த மாதா கோயிலுக்கு போனேன். 10 நிமிஷம் உட்காந்து அங்கே அமைதியாக இருந்தேன். நான் அந்தோனியார் கோயிலுக்கு போனேன், இறுதியாண்டவர் கோயிலுக்கு போனேன், நான் இந்த திருத்தலத்துக்கு போனேன். போயிட்டு ஒன்றும் செய்யலை, நாமான்னு உக்காந்தேன், அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் உள்ள ஒரு தைரியம், ஏதோ ஒன்று புதிதாக நடக்க போகுது, புது வாழ்வு எனக்கு கிடைக்க போகுது. அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், ஒரு பெரிய மாற்றம். அதனால் மாதம் அங்கே போயிட்டு வருவேன், வாரம் நான் அங்கே போயிட்டு வருவேன், நன்றி சொல்வதற்காக. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த நாளில் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை தட்டி கொடுத்தார், எனக்கு வழிகாட்டினார் என்று எத்தனையோ பேர் பகிர்ந்து கொள்வதை பார்த்துருக்கிறோம், நாமும் அனுபவித்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, பல சமயங்களில் பலவற்றை கண்டு கலங்குகின்றோம், அஞ்சுகின்றோம், எல்லாம் நம்ம எப்படியாவது போராடி ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறோம். மாறாக ஆண்டவரால் தான் எல்லாம் முடியும்ட்டு அவரிடம் அமர்ந்து அமைதியாக ஒப்பு கொடுத்து அமைதி காத்து மௌனமாக நம்மையே இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது வழியையும் பாதையையும் வெற்றியையும் ஆண்டவர் நமக்கு தருவார் என்ற செய்தி கொடுக்கப்படுகின்றது. பேதுரு நீ தான் அப்படின்னாக்கா நானும் வரேன்னு சொல்கிறாரு. அங்கு பேதுரு கடல் மீது நடக்கின்றார். ஆனால் காற்று அடிக்கிறது, கடலின் கொந்தளிப்பை பார்த்து அச்சம் கொள்ளுகின்றார், கடலில் மூழ்கி போகின்றார். அப்போ தான் ஆண்டவரை காப்பாற்றும் என்று அலறுகின்றார். இயேசுவம் கரம் பிடித்து அவரை காப்பாற்றி, நம்பிக்கை கொன்றவனே ஏன் நம்பிக்கை அற்றிருந்தாய் என்று சொல்லி அவரை நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, பல சமயங்களில் தொடக்கத்தில் புதுசில் நம்மெல்லாம் அப்படியே ஒரு துணிவோடு வீராப்போடு தைரியத்தோடு நாம் பலவற்றை ஆரம்பிக்கின்றோம். நம்பிக்கை இருப்பதாக நினைத்து கொண்டு நாம் செயல்களை செய்ய தொடங்குகின்றோம். ஆனால் அதை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தொடக்கத்தில் இருந்த அந்த தைரியம், துணிச்சல், அந்த தொடக்கத்தில் இருந்த நம்பிக்கை அற்றவர்களாக கலங்கி போய் அச்சத்தினால் பயம் கொண்டு இந்த வேலையை இதோடு நிறுத்திடுவோம், இதோடு முடிச்சிருவோம், இதுக்கப்புறம் வேண்டாம் என்ற ஒரு நிலையில் நாம் பல சமயங்களில் இருக்கிறோம். இயேசுவை பின்பற்ற நாம் எத்தனையோ முறை இப்படித்தான் ஆண்டவருடைய விருப்பப்படி இருப்பேன் என்று சொல்லி துணிவோடு முடிவெடுத்து தொடங்கி இருப்போம். எத்தனையோ நல்ல செயல்களை நாம் துணிவோடு செய்வேன், அச்சம் கொள்ள மாட்டேன் என்று தொடங்கியிருப்போம். ஆனால் சில நாட்கள் கழித்து சோர்வு, அச்சம், உலகின் பல்வேறு திசைகளிலே எழுகின்ற பல்வேறு தாக்குதல்கள் இவைகளில் கண்டு நாம் சோர்ந்து போகின்றோம். நாம் கொண்டிருந்த துணிவு நம்மிடம் இருப்பதில்லை. பாதையை சரியாக தொடர்ந்து இறைவனை சென்றுவதற்கு பதிலாக இந்த உலக தாக்குதலிலே நாம் சிக்குண்டு நாம் மூழ்கி போகின்றோம், அதிலே அழிவை தேடிக்கொள்கின்றோம். ஆண்டவர் நம்முடன் எப்பொழுதும் இருக்கிறார். இவைகள் அனைத்தும் நாம் மேற்கொள்ளுகின்ற பயணத்தில் இருக்கத்தான் செய்யும், எல்லா விதமான அச்சுறுத்தல்களும் இருக்கத்தான் செய்யும். துணிவோடு நம் மத்தியில் உள்ளத்தில் இருக்கும் ஆண்டவரை
நாம் ஏற்றுக்கொண்டு பயணிக்க சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். எனவே பிரியமானவர்களே, இயேசு நம் உள்ளத்தில் என்றும் இருக்க வேண்டும். கடல் மீது நடந்த ஆண்டவர் இன்றும் நம்மை தேடி வருகின்றார், நம் அருகில் இருக்கின்றார். அவரிடம் நம்மையே ஒப்படைப்போம். நாம் அவரை நோக்கி நடக்கின்ற போது நாமும் தண்ணீரில் நடக்க முடியும், எந்த பிரச்சனை மீதும் நடந்து செல்ல முடியும். எதை நாம் மேற்கொண்டோமோ அதை துணிச்சலாக முடிக்க முடியும். எனவே அதிகாலையில் எழுவோம், அதிகாலையில் ஆண்டவர் முன் நம்மையே ஒப்படைப்போம். ஆண்டவரை துணிவோடு தருகின்ற அவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் நல்ல மனிதர்களாக வாழ முயற்சிப்போம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். அன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது தேவைகளை விண்ணக தந்தையை நோக்கி எழுப்புவோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது அமைதியின் கருவிகளாக செயல்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரிந்து வாழும் மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்க உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லதையே எமக்கு அருளும் தந்தையே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராம் இறைவன் நீர் உரைப்பதை கேட்டு ஆண்டவராம் உமக்காக நாங்கள் ஆவலுடன் காத்திருந்து உமது வார்த்தைகளை எமது வாழ்வின் வார்த்தைகளாக்கி வாழ்வதற்கு வேண்டிய அருளை காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நிறைவே இறைவா, வறுமை, பசி, தனிமை, நோய், முதுமை போன்ற பல்வேறு துன்பங்களால் வாடும் மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அவர்களது வேதனையை நீக்கி அமைதி காண உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப பரம்பொருளே எம் இறைவா, எமது இளைஞர்கள் உமது அழைப்பை புரிந்து கொண்டு ஞானத்தோடும் ஆற்றலோடும் தெய்வ பயத்தோடும் வாழ அருள் வழங்கி அவர்களை ஆசிர்வதித்து வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான எங்கள் வானக தந்தையே, ஆழ்ந்த நம்பிக்கையோடு நோக்கி எழுப்பி இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் ஏற்றலும். அன்பின் இறைவா, எங்களது வாழ்வில் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து உம்முடைய விருப்பத்தை எங்களது ஜெபத்தின் மூலம் நாங்கள் அறிந்து
துணிவோடு செயலாற்ற மதரலை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, உன் வாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். உள்ளங்கள் உயிர்த்து எழ உம்மோடு பாடுபட என்னை எந்நாளும் அளிக்கின்றேன். இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள், எல்லாம் முதற் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே, உம் பாதையிலே பயணமாகுவே, உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே, வாழ்ந்திடுவே, நான் வாழ்ந்திடுவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து
முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணி நமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மோக்கவந்தவராய் இருந்தோர் புனித அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகனேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருளம் மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கு நிலமாயிருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்திற்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கணும். திருத்துதர்களுக்கு முழுந்த எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மொத்துள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ உயிர்த்த கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரம் உண்டாகடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே